ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாரம் சரிகமாபால சூப்பரான விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க. சிவானி பண்ணிருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ், அதுக்கான பின்னணிகள் என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லாங்க. ஸோ இதுல போட்டியாளர்கள் கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா வின் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஸ்ரீஹரிக்கு கிடைச்சிருக்கு. தேர்ட் யாருக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கியூரியாசிட்டியில ஒவ்வொரு போட்டியாளர்களும் ரொம்பவே போட்டி போட்டு சூப்பரா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல சிவானியுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த பாட்டுக்கான வாய்ஸ் அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசு ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா பிரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் நடக்கக்கூடிய ஃபோல்க் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கர்ணன் படத்துல இருந்து கண்டா வர சொல்லுங்கன்ற சாங்க அரங்கமே அதிர வைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிஜமாவே கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு கான்செர்ட் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. சைந்தவி மேடம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாட்டுக்க பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அப்படின்ற விஷயத்த அவங்க இன்னமும் மோட்டிவேட் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சிவானிக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. கண்டினியூஸா ரீசனா வந்து பாத்தீங்கன்னா அதிக கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னா சிவானி அவர்களையும் சொல்லலாம். அவங்களோட வாய்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் எந்த அளவுக்கு கவர் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க டாப் 3, அதாவது டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்றதுக்கான சான்ஸும் ஒன் ஆஃப் த டிசர்வ் பர்சன் அப்படின்ற விஷயத்த தாராளமா டிக்ளேர் பண்ணாங்க. ஏன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன், என்னோட தனிப்பட்ட கருத்தா. பட் இருந்தாலும் இந்த வாரம் யார் அந்த தேர்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படின்னு கியூரியாசிட்டி நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில சிவானி ஆர் சபேஷன் இவங்க 2 பேர்ல இந்த வாரம் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படி இருக்குன்ற விஷயத்த தாராளமா நம்ம நம்பலாங்க. இவங்க 2 பேருமே டிசர்வ் பர்சன் தான் இந்த டாப் 5 லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு அப்படின்ற விஷயத்தை ஈஸியாவே நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட டாப் 5 கண்டஸ்டன்ஸ் யாரு, டாப் வின்னர் யாருன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.